ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லட்டு செய்யலாமா? அதுக்கு 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரையும் எடுத்திருக்கோம் 200 கிராம். அதை நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம தண்ணியை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதை ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி அது கொதிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அது மாதிரி அந்த பக்குவத்துக்கு அதை எடுக்க போகிறோம். இது கூட நம்ம ஏலக்காயும் போடுவோம். இது கூட ஏலக்காயை போட்டு கொதிக்க வைக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கொதிச்சிரும். கம்பி பதத்துக்கு முன்னாடி அது மாதிரி எடுக்கணும். கம்பி பதத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கிறோம். ஜீரா ரெடியாக இருக்குது. ஓட்டையாக இருக்கிற கரண்டி எடுத்து அப்போ தான் அந்த பூந்தி வரும். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றி பூந்தி சுட்டு எடுக்க போகிறோம். பூந்தி ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மாவு மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த லட்டு நல்லா வரும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்பியாக விட்டிங்கன்னா முறுமுறுன்னு ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதாக இருக்கும். இதை ஃபுல்லாக சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இப்போ அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைட்டாக மாவு மாதிரி இருக்கும். அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ ஃபுல்லாக சுட்டு முடித்ததுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட காய்ச்சி வச்சுருக்க ஜீரா ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இருக்கிற ஜீரா அப்படியே ஊற்றி நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே ஏலக்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். லைட்டாக ஏர் போகிற மாதிரி திறந்து வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நெய்யில் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் போட்டு இதில் பிணைஞ்சிக்கலாம். இல்லாட்டி வெறும் நெய், அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னா வெறும் நெய் ஊற்றினா நம்ம உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரான லட்டு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நான் லட்டு பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.